ஹாய் ஜூனியர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர்லி எக்ஸாமை எப்படி ப்ரோ மாதிரி அட்டன் பண்ணுறது. அதாவது நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறீங்க, அதனால் உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, எது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், எதுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது, எதை இப்போவே குவார்ட்டர்லி எக்ஸாம் முன்னாடியே எதை அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படித்து முடிக்கணும், எதை ஒமிட் பண்ணலாம் அப்படின்னு எதுவும் உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிஸ். அதாவது ஃபிசிக்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும், கெமிஸ்ட்ரி எப்படி அப்ரோச் பண்ணுறது, மேக்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு க்ரூஷியல் சாப்டர்ஸ். எந்தெந்த சாப்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஹை வெயிட்டேஜ் இருக்குது, குவார்ட்டர்லிக்கு முன்னாடியே முடிச்சாகணும் அப்படிங்கிற சாப்டர்ஸ். அப்புறம் அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபிசிக்ஸ் நீங்கள் மிட் டேர்முக்கு மந்த்லி டெஸ்ட் அதுக்கு இதுக்குன்னு சொல்லிவிட்டு சாப்டர் 1, 2 ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 3, 4, 5, 6 இருக்குது. இதில் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் சாப்டர் 3 and 4 படிக்கிற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா ரெண்டுமே பிக் சாப்டர்ஸ், எந்த கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதனால் உங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, லெசன் 5, லெசன் 6 ஃபுல்லாக முடிச்சாகணும். லெசன் 6ல் மொத்தமாக ஒரு 10 லாங் ஆன்சர்ஸ் தான் இருக்கும். லெசன் 5ல் அது கூட இல்லை ஒரு 6 or 5 தான் இருக்கும். அது ஃபுல்லாக நீங்கள் முடிச்சாகணும். அப்போ தான் பப்ளிக் எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா லெசன் 5லேயும் கண்டிப்பாக வரும், லெசன் 6லையும் வெயிட்டேஜ் அதிகம். 3, 4 உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சுட்டு போய் அங்கே இம்பார்ட்டன்ட் இல்லாமல் வந்துடும். அதனால் நீங்கள் இப்போ இதில் ஆப்ஷனாக வச்சுட்டு இது ரெண்டையும் ஃபுல்லாக முடிக்க ட்ரை பண்ணுங்கள். இது ரெண்டையும் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்குன்னு இது படிக்கவே கூடாதுன்னு இல்லை, இது படித்தா தான் எழுத முடியும். குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு இதுலேருந்து வெயிட்டேஜ் வரும் இல்லையா? ஆனால் பப்ளிக் எக்ஸாம் தான் உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதுலேருந்து வரும். அதனால் இதை தரவாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது போங்க. நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு என்னென்ன தரப்போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக் இன்சைட் 1 marks எக்ஸ்ட்ராக்ஷன். ஓகேங்களா? புக் லைன்ஸ்லலாம் சில வேல்யூஸு, சில எக்ஸாம்பிள்ஸு, யூனிட்ஸ் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பாயிண்ட் பை பாயிண்ட்டாக போட்டு ஒரு பிடிஎஃபாக உங்களுக்கு தந்துட்டுருக்கேன். ஃபிசிக்ஸில் 3rd லெசன் வரைக்கும் தந்தாச்சு. கெமிஸ்ட்ரிலையும் மேக்ஸிமம் எல்லாம் கவர் பண்ணியாச்சு, குவார்ட்டர்லிக்கு எக்ஸாமுக்கு தேவையானது. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபார்முலா ஷீட்ஸ் பார்த்திங்கன்னா 1, 2லேருந்து 6 வரைக்கும் எல்லாத்துக்குமே போட்டாச்சு ஃபிசிக்ஸ் ஃபார்முலா ஷீட்ஸு, பார்த்துக்கோங்க. அப்புறம் இது வரைக்கும் பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எல்லாத்துலேயும் கொடுத்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி ஒரு பிடிஎஃபாக கொடுத்துருக்கான். அது போக பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் இது வரைக்கும் நடந்த ஃபஸ்ட் மிட் டேர்ம், குவார்ட்டர்லி எல்லாமே தனியாக ஒரு பிடிஎஃபாக உங்களுக்கு தந்திருக்கேன் நம்ம சேனலில், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ் 1 mark கொஸ்டின்ஸ் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வழக்கம் போல் நீங்கள் புக் பேக் எல்லாத்துலேயும் ஒரு 10 to 12 கொஸ்டின்ஸ் இருக்கும், அது எல்லாமே படிச்சுக்கணும். டோட்டலாக 15 into 1 = 15 கொஸ்டின்ஸ் வரும். அதில் 11 கொஸ்டின்ஸ் புக் பேக் வரும். அதனால் நீங்கள் புக் பேக் ஒமிட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். ஃபோக்கஸ் ஆன் ஃபார்முலாஸ். புக் இன்சைடில் இருக்கிற எல்லா ஃபார்முலாஸும் படிச்சுக்கோங்க. அப்புறம் அதில் இருக்கிற பிரின்சிபல்ஸ், எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு என்னென்ன பிரின்சிபல் யூஸ் ஆகி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறம் யூனிட்ஸ், டைமென்ஷனல் ஃபார்முலாஸ். இந்த எஸ்ஐ யூனிட்ஸு, டைமென்ஷனல் ஃபார்முலா, MLT இதெல்லாம் கடந்த 2 இயர்ஸாக பப்ளிக்கில் கேட்கவே இல்லை. அதனால் உங்களுக்கு எஸ்ஐ யூனிட்ஸ் வச்சோ டைமென்ஷனல் ஃபார்முலாஸ் வச்சோ வர 100% வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதில் எதையும் ஒமிட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 marks. 2 marksக்கு நீங்கள் புக் பேக் மட்டும் படித்தாலே போதும் ஃபிசிக்ஸ்க்கு. ஓகேங்களா? புக் இன்சைட்னு சொல்லி அவ்வளோக்கா எதுவும் கிடையாது. ஸ்பாட்லைட் என்னென்னா, இருக்கிற எல்லா லாஸ் எல்லா தியரம்ஸும் படிச்சிட்டிங்கன்னா 2 mark அட்டன் பண்ணிடலாம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதுபோக டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஸ்டின்ஸ் எதையும் விடக்கூடாது. அப்புறம் ப்ராப்ளம்ஸ், கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் 2 ப்ராப்ளம்ஸ் வந்துடும் 2 marksல. அதுக்கு சிம்பிள் சம்ஸ் பார்த்திங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ரொம்ப சிம்பிளாக P = 1/f அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் ஒமிட் பண்ணிட்டு போனீங்கன்னா அவ்வளோதான். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 marks கொஸ்டின் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு மோஸ்ட்லி ஸ்மால் டெரிவேஷன்ஸ் தான் இருக்கும். சின்ன டார்க் கண்டுபிடிக்கிறது, அது மாதிரி சின்ன சின்ன டெரிவேஷன்ஸ் எல்லாம் தரவாக படிச்சுக்கோங்க. ஃபைனல் மினிட்ல எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எதில் முடியுது, அது எல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு மார்க்கும். அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ், பாஸ்டுலேட்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ், அது மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் யூசஸ் அண்ட் அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ். மோஸ்ட்லி நிறைய யூஸ் அண்ட் அப்ளிகேஷன் கொஸ்டின் பேராகிராஃப் மாதிரி இருக்கும், இல்லைன்னா நிறையா பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அவ்வளோலாம் படிக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு 4 யூசஸ் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக ஒரு பாயிண்ட் போட்டு ஃபஸ்ட் யூஸ், பாயிண்ட் போட்டு செகண்ட் யூஸ், பாயிண்ட் போட்டு 3rd யூஸ், பாயிண்ட் போட்டு 4th யூஸ், 4 யூஸ் மட்டும் எழுதுனா போதும், உங்களுக்கு 3 marks வந்துடும். ஓகேங்களா? அப்புறம் ப்ராப்ளம்ஸ் 3 markல கண்டிப்பாக 3 ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால் நீங்கள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்துட்டு போனீங்கனாலே உங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு எழுதிடலாம். ஓகேங்களா? பப்ளிக் எக்ஸாம் தான் இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலில் இன்னும் ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும். குவார்ட்டர்லி எக்ஸாம் நீங்கள் பேசிக்காக எல்லா ப்ராப்ளம்ஸும் பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்சிடும்.
நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸ். 5 மார்க்ஸ்க்கு நீங்கள் ஒன்றும் கவலையே பட வேண்டாம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா போதும், எல்லா 5 மார்க்கும் எழுதிடலாம். பப்ளிக் எக்ஸாமுக்கு அந்த மாதிரி வராது. ஒரு 5 மார்க் வந்து ஏ ஆர் பின்னு இருக்குமா, அதில் ஒரு ப்ராப்ளம் வந்துடும், இன்னொன்று தான் தியரியாக இருக்கும். அப்போது ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு 5 மார்க்ஸ்லேயும் வந்துடும். அதனால் சம்ஸும் உங்களுக்கு பார்த்தா தான் 5 மார்க் அட்டன் பண்ண முடியும். குவார்ட்டர்லிக்கு உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. மோஸ்ட்லி எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் மட்டும் வந்துடும். நம்ம கொடுத்துருக்கிற கோல்டன் கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரி. அதில் இன்ஆர்கானிக்கில் 1, 2, 3, ஃபிசிக்கலில் 6, 7, 8, ஆர்கானிக்கில் 11, 12. இப்போ நீங்கள் மிட் டேர்முக்கும் மந்த்லி டெஸ்ட்டுக்கும் 1, 2, 6, 7 இந்த 4 லெசன் இல்லைனா ஏதோ ஒரு 3 லெசன் படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கலாம். பேலன்ஸ் 11, 12, 8, 3, 7 இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது அதை எப்படி படிக்கணும் அப்படின்னு பாருங்கள். இன்ஆர்கானிக்கில் தான் சாப்டர் 1, 2 அது வந்து நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிடலாம். லெசன் 3 பார்க்க தான் பெருசாக இருக்கும், பட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் அதுலேருந்து கேட்பாங்க. ஏன்னா சாப்டர் ரொம்ப பெருசு, எங்கே படிக்கணும் அப்படின்னே தெரியாது யாருக்கும். அதனால் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க சாப்டர் 3லேருந்து. அதனால் நீங்கள் அதை பார்த்து பயப்படாமல் ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஒரு 1.5 hour தான் ஆகும் தேர்ட் சாப்டர் முடிக்க. அது மட்டும் படிச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. அப்புறம் நேமிங் ரியாக்ஷன்ஸ், இந்த மான்ஸ் ப்ராசஸ், வேன் ஆர்கல் ப்ராசஸ், மெக்காஃபி ப்ராசஸ் கண்டிப்பாக வரும். இது மாதிரி சின்ன சின்ன நேமிங் ப்ராசஸ் எல்லாமே படிச்சிட்டிங்கன்னா இன்ஆர்கானிக் சாப்டர்ஸில் ஈஸியாக 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. இதில் வந்து உங்களுக்கு எல்லா டெரிவேஷன்ஸும் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 5 மார்க்கில் ஒன்று டேரெக்டாக கூட வரும். 3 மார்க்ஸ்லேயும் சில டைம் கேட்பாங்க. அதனால் டெரிவேஷன் ஸ்கிப் பண்ணவே கூடாது. எவ்வளோ டெரிவேஷன்ஸ் இருந்தாலும் எல்லா டெரிவேஷனும் படிச்சிடணும். கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் ப்ராப்ளம்ஸ், சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் 2 மார்க்கில் 3 மார்க்கில் கேட்பாங்க. அப்புறம் கீ ஃபார்முலாஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இங்கே தான் ஒரு முக்கியமான இது சொல்லணும் நான் உங்களுக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெவர் ஸ்கிப் போத் த லெசன்ஸ் ஃபார் குவார்ட்டர்லி. 11th ஒமிட் பண்ணிவிட்டு 12th ஒமிட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், பப்ளிக் எக்ஸாமுக்கு முடிஞ்சது. நீங்கள் என்னன்னா 11, 12 ரெண்டும் பெரிய சாப்டர்ஸ், அது போக இன்னும் 13, 14 வேறு இருக்குது. அதை எப்போ படிப்பீங்க? ஆர்கானிக் அதையும் ஒமிட் தான் பண்ண போகிறீங்க அப்போ கடைசியில். அப்போது ஒரு 5 மார்க் அட்டன் பண்ண முடியாது, 2 3 மார்க் அட்டன் பண்ண முடியாது, 2 2 மார்க் அட்டன் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் 2 லெசனையும் ஒமிட் பண்ணவே கூடாது. ஆனால் நம்ம கம்மி பண்ணலாம். எப்படி? 11th சாப்டர் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. 12th சாப்டரில் அட்லீஸ்ட் மேஜர் மெக்கானிசம்ஸ், ஆல்டால், கனிசாரோ, அப்புறம் நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் அது மட்டும் படிச்சிங்கனாலே பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு 12th சாப்டர்லேருந்து 80% கவர் ஆயிரும். பப்ளிக் எக்ஸாமுக்கே நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இதை மட்டும் படிச்சிங்கனாலே ஆல்டால், கனிசாரோ, அப்புறம் நேமிங் ரியாக்ஷன்ஸ். அதனால் இப்படி பார்த்துக்கோங்க. 1 11 ஃபுல்லாக படிச்சுட்டு 12th இது மட்டும் படிச்சுக்கோங்க. இல்லை ஆர்கானிக்கே நான் இன்னும் சுத்தமாக தொடவே இல்லைனா 2 லெசனில் இருந்தும் நேமிங் ரியாக்ஷன்ஸ் மட்டுமாவது படிச்சுக்கோங்க. நேமிங் ரியாக்ஷன்ஸ் ஷார்ட்கட்டும் இருக்குது. அது சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. நீங்கள் அது எப்படி உங்கள் இஷ்டம். நீங்கள் எப்படியே பார்த்து நேமிங் ரியாக்ஷன்ஸ் முடிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரி 1 மார்க் கொஸ்டின்ஸ். இங்கே தான் வரும். கெமிஸ்ட்ரி 1 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பெரிய பிரச்சனை. ஏன்னா 25 to 30 கொஸ்டின்ஸ் இருக்கும் புக் பேக்கில் ஒவ்வொரு லெசன் பின்னாடியும். அதனால் நீங்கள் தனியாக கடைசியாக படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டிங்கன்னா கடைசியாக உங்களால் கண்டிப்பாக படிக்க முடியாது. அதனால் ஒவ்வொரு லெசன் படிக்கும்போதும் படிச்சுருங்க. நெக்ஸ்ட்டு இன்டீரியர் 1 மார்க்ஸ். இன்டீரியர் 1 மார்க்ஸ் இதுக்கும் நாங்கள் வந்து உங்களுக்கு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக போட்டு இன்டீரியர் 1 மார்க்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் படிக்கலாம். அதில் படித்தா உங்களுக்கு புக் இன்சைட் வேல்யூஸ் இதெல்லாம் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அது போக நீங்கள் வந்து சம்ஸ் போட தெரிஞ்சுக்கணும், அனலைஸ் பண்ணி ஓனாக கேட்குற சம்ஸ் மெத்தடில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு போட தெரிஞ்சுக்கணும். அப்போ எல்லா இன்டீரியர் 1 மார்க்ஸும் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஐயூபேக் நேம்ஸ். ஐயூபேக் நாமன்க்ளேச்சர் வைக்க தெரிஞ்சுக்கணும். அது சம்டைம்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டின்ஸ் எப்படி அட்டன் பண்ணுறதுனா 1, 2, 6, 7, 8 இருக்கிற சின்ன சின்ன கொஸ்டின்ஸ்லேருந்து தான் மேக்ஸிமம் 2 மார்க் வரும். அப்புறம் நேமிங் ரியாக்ஷன்ஸ் இன் இன்ஆர்கானிக் சாப்டர்ஸ், அதை சொன்னேன், மெக்காஃபி ப்ராசஸ் அது மாதிரி இருக்கிறதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா எழுதிடலாம் 2 மார்க்ஸ். 3 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு ப்ராசஸ், இந்த மான்ஸ் ப்ராசஸ், வேன் ஆர்கல் ப்ராசஸ், ஆட்டோ ரிடக்ஷன் அது மாதிரி இருக்கிற ப்ராசஸ், சின்ன சின்ன ப்ராசஸ் எல்லாம் இருக்கும். அது இன்ஆர்கானிக் நேமிங் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் சாப்டர் 2 அதுதான். இந்த நிறையா இருக்கும். டெக்கான்ஸ் ப்ராசஸ், குளோரின் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது, ஒவ்வொரு காம்பவுண்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு சயின்டிஸ்ட் நேம் போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ராசஸ் எல்லாம் படிச்சிட்டிங்கன்னா 3 மார்க் அட்டன் பண்ணிடலாம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஸ்டின்ஸ் ஒன்று கூட ஒமிட் பண்ணவே கூடாது. யூசர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் அதுதான் நிறையா இருக்கும். பாயிண்ட் பை பாயிண்ட்டு இவ்வளோ இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக போட்டு 4 லைன் எழுதிங்கன்னா முடிஞ்சிச்சு. நேமிங் ரியாக்ஷன்ஸ் அண்ட் கன்வர்ஷன்ஸ் ஆஃப் ஆர்கானிக் லெசன்ஸ். நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரி 5 மார்க்ஸ். இங்கே நிறைய பேர் என்ன நினச்சிருக்கிறீங்கன்னா டைரக்ட் 5 மார்க்ஸ் இருக்குது, இல்லை டைரக்ட் 5 மார்க்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டா கண்டிப்பாக எழுதிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறீங்க. அப்படி கிடையாது. 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸை கம்பைன்ட் as 5 மார்க்ஸ்.
டைரக்ட் 5 மார்க்ஸ். டோன்ட் எக்ஸ்பெக்ட் மோர் தென் 1 டைரக்ட் 5 மார்க் இன் கெமிஸ்ட்ரி. டோட்டலாக எவ்வளோ டைரக்ட் 5 மார்க்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் படித்து வைக்கிறது 100% உங்களுக்கு சேஃப்னு சொல்ல முடியாது. சேஃப் தான், டைரக்ட் 5 மார்க்ஸ் கண்டிப்பாக வரும். இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன் இருக்குது, அது படிச்சிட்டிங்கன்னா அது வந்துச்சுன்னா எழுதிடலாம். ஆனால் அடுத்த கொஸ்டினாக அதே மாதிரி டைரக்ட் 5 மார்க்காக வரும்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக அது மாதிரி வராது. ஏன்னா மோஸ்ட்லி கம்பைன் பண்ணி தான் கேட்பாங்க உங்களுக்கு. நீங்கள் டைரக்ட் 5 மார்க் அதுக்குன்னு எல்லா டைரக்ட் 5 மார்க்கும் ஒமிட் பண்ணக்கூடாது. டைரக்ட் 5 மார்க்கும் படிச்சாகணும். ஏன்னா ஒன்றில் ஏபி ரெண்டுமே டைரக்ட் 5 மார்க்காக கேட்டால் என்ன பண்ணுவீங்க? அதனால் அப்படி சொல்லக்கூடாது. எல்லாமே நீங்கள் இம்பார்ட்டண்ட்டு இல்லை எல்லாமே கேட்டுருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட் ஆர்கானிக் கொஸ்டின்ஸ் மொத்தம் 5 மார்க்ஸ் வருமா? அதில் லாஸ்ட் ஒன் கண்டிப்பாக ரெண்டுமே ஆர்கானிக்காக தான் இருக்கும். ஒன்று நேமிங் ரியாக்ஷனாக கேட்டாங்கன்னா எழுதிடுவீங்க, இல்லைன்னா கன்வர்ஷன்ஸ் கேட்பாங்க. ஹவு டு கன்வெர்ட் ஃபீனால் டு பிக்ரிக் ஆசிட் அது மாதிரி கன்வர்ஷன்ஸை கேட்பாங்க. இல்லைனா ஏபிசிடி பேராகிராஃபாக இருக்கிற ஏபிசிடி கொஸ்டின் கேட்பாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மேக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்டர் 1, 2, 3 படிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். மிட் டேர்முக்கு மந்த்லி டெஸ்ட்டுக்கு படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு எது இருக்குது? 4, 5, 6 இருக்குது குவார்ட்டர்லிக்கு. அதில் நீங்கள் 4th சாப்டர் விட சாப்டர் 5, சாப்டர் 6 படிக்கிறதுக்கு தான் ஹை ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஏன்னா ரெண்டுமே ரொம்ப வெயிட்டேஜ் இருக்கிற சாப்டர்ஸ். 2 சாப்டர்லேருந்தும் 2 5 மார்க் வரும் பப்ளிக் எக்ஸாமுக்கு. 5th சாப்டர்லேருந்து 2 5 மார்க், 6th சாப்டர்லேருந்து 2 5 மார்க் வரும். இப்போது 1 மார்க் கொஸ்டின் பார்த்திங்கன்னா புக் பேக் எல்லாம் படிச்சிடணும் வழக்கம் போல். அப்புறம் க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எங்கே போய் இது பண்ணுறது அப்படின்னு தெரியலனா சால்வ் ப்ரீவியஸ் இயர்ஸ் க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ், பழைய கொஸ்டின் பேப்பர்ஸில் இருக்கிற க்ரியேட்டிவ் 1 மார்க்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், புக் பேக் 1 மார்க்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சுட்டு ஆனால் எக்ஸாம் ஹாலில் போய் மறக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. நான் பிடிஎஃப் தான் இருக்குங்களா, அதில் எடுத்துக்கோங்க. அதில் எடுத்து 1, 2, 3 அப்படியே லைனாக ஒவ்வொன்றா மார்க் பண்ணிகிட்டே வாங்க. அதில் உங்களுக்கு எந்தெந்த கொஸ்டின் எல்லாம் தெரியுதோ புக் பேக் படித்ததெல்லாம் மார்க் பண்ணிடுங்க. தெரியாததை புக்கை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் மார்க் பண்ணுங்கள். பார்த்துட்டு கண்மூடித்தனமாக மார்க் பண்ணக்கூடாது. அது என்ன ஆன்சர்னு பார்த்து மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். அப்போ உங்களுக்கு புக் பேக் எது புக் இன்சைட் எது அப்படின்னு சொல்லி ஈஸியாக அனலைஸ் பண்ணி நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு இன்னொரு மெத்தட் இது இப்படியும் நீங்கள் படிச்சுக்கலாம் 1 மார்க்ஸு. அப்புறம் ஃபோக்கஸ் ஆன் சாப்டர்ஸ் 1, 2, 5, 6. உங்களுக்கு இன்சைடு 1 மார்க்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண டைம் கிடச்சிதுன்னா 1, 2, 5, 6 இந்த லெசன்ஸ் இருக்கிற இன்சைடு 1 மார்க்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா மோஸ்ட்லி அதுலேருந்து வரும், அந்த சாப்டர்ஸ்லேருந்து தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. நெக்ஸ்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் படிச்சிருங்க. கம்பல்சரி புக் கொஸ்டின்ஸ், மேக்ஸிமம் புக் கொஸ்டின்ஸ் கம்பல்சரியாக தான் ஒரு புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸு. பப்ளிக் எக்ஸாமில் கண்டிப்பாக க்ரியேட்டடாக தான் இருக்கும். இப்போது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் க்ரியேட்டடாக கேட்குறாங்க. அதை நீங்கள் பார்த்து தான் அண்டர்ஸ்டாண்ட் படித்தா தான் கம்பல்சரி கொஸ்டின்ஸு அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு 5 மார்க் கொஸ்டின்ஸ், எக்ஸ்பெக்டட் க்ரியேட்டட் கொஸ்டின்ஸ். ஆல் 5 மார்க்ஸ் வில் பி ஃப்ரம் புக்கு. ஒரே ஒரு 5 மார்க் வந்து க்ரியேட்டடாக இருக்கும். ஏபி ரெண்டுமே பப்ளிக் எக்ஸாமில் அப்படி தான் கேட்பாங்க. க்ரியேட்டட் சம்ஸ் எங்கேருந்து வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஃப் யூ ஹேவ் டைம் டு சால்வ் க்ரியேட்டட் கொஸ்டின்ஸ், நான் உங்களுக்கு சஜஷன் தரேன். எந்தெந்த சாப்டர்லேருந்து க்ரியேட்டட் கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் வந்திருக்கு, எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் வந்து மோஸ்ட்லி சாப்டர் 1, 5, 6 அதுலேருந்துலாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2, 3, 4 அதுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ குவார்ட்டர்லி எக்ஸாம் சொல்லிட்டு இருக்கேன் நான். பப்ளிக் எக்ஸாம் போது 7, 8, 9, 10, 11, 12 அந்த சாப்டர்ஸ்லேருந்து ஒரு சில சாப்டர்ஸ் இன்க்ளூட் ஆகும். மோஸ்ட்லி இதுலேருந்து வந்திருக்கு உங்களுக்கு க்ரியேட்டட் 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாம். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எது எங்கெங்கெல்லாம் ஒமிட் பண்ணலாம், எதெல்லாம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ஃபைனல் தாட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ்டு ஸ்டடி ஷெட்யூல். அதாவது உங்களுக்குன்னு ஒரு ஷெட்யூல் நீங்கள் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். மற்றவங்க போட்டதை வச்சு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போட்டதை வச்சு அது கூட படிக்க ட்ரை பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வேறு பொட்டன்ஷியல் இருக்கும், உங்களுக்கு வேறு பொட்டன்ஷியல் இருக்கும். ஓகேவா? அது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். கம்மியாக தான் படிக்க முடியுது அப்படின்னு சொன்னால் போதும், அதவே நீங்கள் நல்லா டீட்டெயிலாக படிச்சுக்கணும். நிறையா படிச்சுட்டு அதில் ஒன்றுமே தெரியாமல் இருக்கக்கூடாது. அப்புறம் நோ டைவர்ஸ் ரிசோர்ஸஸ். ஒரு ரிசோர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஒரு இதில் படிங்க, ஒரு புக் எடுத்துட்டிங்கன்னா புக்கில் மட்டும் படிங்க. கைடு வச்சுக்கலாம் எதுக்குன்னா தெரியாத புக் பேக்கில் தெரியாத கொஸ்டின்ஸ்க்கு படிக்கிறது. இது ரெண்டையும் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் ஆன்லைன்லேருந்து இன்னொரு கைடு டவுன்லோட் பண்ணி அதையும் யூஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரெண்ட் ஒரு கைடு வச்சுருக்கான் அதையும் வாங்கிட்டு வந்து அதையும் படிக்கக்கூடாது. ஒன்று வச்சுருந்தா ஒன்லியே தான் கடைசி வரைக்கும் படிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபோக்கஸ் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங் நாட் ஜஸ்ட் மெமரைசேஷன். மெமரைஸ் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் மெமரைஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம இதில் மெமரைஸ் பண்ணலின்னா மார்க் வராது. அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். வெறும் மெமரைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். எதுவுமே ஞாபகம் இருக்காது உங்களுக்கு. அவ்வளோதான். தேங்க்யூ. குட் லக். பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் யுவர் அப்கமிங் குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ். ஓகேவா? காமாக படிங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.